கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஊர்ல ஒரு வீட்ல இருந்து ராத்திரியானா பயங்கரமான சத்தம் வந்துகிட்டு இருந்தது. நான் யாரையும் விட மாட்டேன், எல்லாரையும் பழி வாங்குவேன். அக்கம் பக்கத்துல இருந்தவங்கெல்லாம் ராத்திரியில சரியா தூங்க முடியாம கஷ்டப்பட்டாங்க. பிரீத்தி, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. கொஞ்ச நாளாவே எப்ப என்னோட கதை முடிய போகுதுன்னு தெரியல. என்னங்க, ஏன் இப்படிதான் பேசுறீங்க? இந்த பாழடைஞ்ச பேய் வீடு எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. பேய பத்தி பேசிக்கிட்டே அவங்க 2 பேரும் தூங்கிடுறாங்க. அப்ப முக்குலுக்கு ஒரு கனவு வருது. இன்னைக்கு உன்னோட கடைசி நாள் தான். உன்னோட ஆசைய நான் நிறைவேத்துறேன். வேணாம் வேணாம், என்ன கொன்னுடாத. என் பொண்டாட்டி நான் இல்லாம எப்படி இருப்பா? நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலையே, என்ன வெற்று. பேய் அவனை துரத்திக்கிட்டே வருது. அப்ப முக்குல் கத்திக்கிட்டே எழுந்திருச்சிடுறான். அட கடவுளே, என்ன ஒரு கெட்ட கனவு, படு பயங்கரமான கனவே. அவனோட கத்தல் கேட்டு அவனோட மனைவி பிரீத்தியும் எழுந்திருச்சிடுறா. என்னங்க, என்னாச்சு? ஏன் இப்படி கத்துனீங்க? என்னாச்சுங்க, சொல்லுங்க. முகுலுக்கு பயத்துல வேர்வையா கொட்டுது. இங்கேயும் அங்கேயும் பாத்துக்கிட்டு அவன் முழிக்கிறான். நீங்க ஏதோ கெட்ட கனவு கண்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பயந்துருக்கீங்க. சரி சரி, பயப்படாம படுத்துக்கோங்க. ரொம்ப பயங்கரமான கனவு கண்டேன் பிரீத்தி. எனக்கு என்னமோ அது கனவு மாதிரியே இல்ல, நிஜத்துல நடக்கிற மாதிரியே இருந்துச்சு. சரி சரி, அமைதியா இருங்க, கவலைப்படாம படுத்து தூங்குங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில முகுல் அவனோட வேலைக்கு போயிடுறான். அவருக்கு ஏன் இப்படி ஒரு பயங்கரமான கனவு வந்துச்சு? கனவு மாதிரியே இல்ல, நிஜத்துல நடக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னாரே. இதே மாதிரி ஒரு கட்டடத்துல இருந்து பேய் வந்ததுன்னாரே. சச்ச, அது வெறும் கனவாத்தான் இருக்கும். கனவுல எது வேணா வரலாம்ல. அப்புறம் அவளோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுறா. அப்புறம் டீ எடுத்துக்கிட்டு பால்கனிக்கு வரா. இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு. வெயில் காலத்துல இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப அபூர்வம். அப்புறம் அவ எதிரில இருந்த கட்டடத்தை பாக்கறா. இந்த கட்டடத்துல யார் இருக்கா? யாரோ நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கே. ஆனா எப்படி? இந்த கட்டடம் காலியா தானே இருந்துச்சு. அப்போ அவளுக்கு யாரோ அழற சத்தம் கேக்குது. இல்ல இல்ல, இது என்னோட கற்பனையா இருக்கவே முடியாது. யாரோ அழற சத்தம் கண்டிப்பா கேக்குது. அப்படின்னா யாரோ அந்த வீட்டுல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பிரீத்தி மெதுவா அந்த வீட்டுக்குள்ள போறா. அட கடவுளே, என்ன ஒரு பயங்கரமான இடமா இருக்கு. எங்க பார்த்தாலும் செலந்தி வலைங்க. ஒரு மாதிரியா இருக்கு. பயப்பட்டா வேலைக்கு ஆகாது. சரி சரி, மெதுவா உள்ள போய் பாக்கறேன் யாரு அழுதுகிட்டு இருக்காங்கன்னு. அப்புறம் அவ மெதுவா உள்ள போறா. யாராவது இருக்கீங்களா? ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க? வெளியே வாங்க, வெளியே வாங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யத்தான் வந்திருக்கேன். அப்போ அவளுக்கு திரும்பவும் யாரோ அழற சத்தம் கேக்குது. அந்த ரூம்ல இருந்துதான் சத்தம் வருது. நான் அங்க போய் யார் இருக்காங்கன்னு பாக்கறேன். அவ அங்க போறா. அங்க பார்த்தா யாரோ ஒரு பொம்பளை மூஞ்சிய மூடிக்கிட்டு அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்கா. பிரீத்தி அவளோட தோள்ல கைய வச்ச உடனே அவ மூஞ்சிய திருப்பி வந்துட்டியா வந்துட்டியா. பிரீத்தி ரொம்ப பயந்து போறா. அவளுக்கு மூச்சே நிக்கிற மாதிரி ஆயிடுது. அவ ஓடி தப்பிக்க பாக்குறா. ஆனா அந்த சூனியக்காரி அவளை துரத்திக்கிட்டே பறந்து வரா. அட கடவுளே, நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்? என் சாவுக்கு நானே வழி செஞ்சுட்டனே. அப்போ அந்த பேயி அவளோட உடம்புக்குள்ள பூந்துக்கிறா. வேணாம் வேணாம், காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஆனா அந்த பேயி அவளை விடல. அவ உடம்புக்குள்ள பூந்துக்கிறா. என்ன யாராலும் ஜெயிக்க முடியாது. அப்புறம் அந்த சூனியக்காரி அந்த இடத்துல இருந்து பிரீத்தியோட உருவத்துல அவ வீட்டுக்கு போறா. சாயந்தரம் ஆனதும் முகுல் வீட்டுக்கு வரான். பிரீத்தி, பிரீத்தி எங்க இருக்க? தண்ணி எடுத்துட்டு வா. பிரீத்தி உருவத்துல இருந்த சூனியக்காரி ஒரு மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டே முகுலுக்கு தண்ணி கொடுக்கறா. இந்தா தண்ணி, பேசாம குடிச்சிட்டு போய் சமையல் செய். எனக்கு பயங்கரமா பசிக்குது. என்னாச்சு?
உடம்பு கிரம்பு சரியில்லையா என்ன? பேசாம போய் சமையல் பண்ணு. முகுல் சமையக்கட்டுக்கு போய் சமைக்க ஆரம்பிக்கிறான். இவளுக்கு என்னாச்சு? உடம்பு சரியில்லை போல இருக்கு. அதனாலதான் இப்படிலாம் நடந்துக்கிறா. ராத்திரி அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு தூங்கி போயிடுறாங்க. நடு ராத்திரி அந்த சூனியக்காரி எழுந்திருச்சு சத்தம் இல்லாம மெதுவா வெளியே போறா. இன்னைக்கு நான் நல்லா வேட்டையாட போறேன். அப்புறம் அவ வீதிக்கு போய் யாராவது வராங்களான்னு பாக்குறா. இந்த ஆளு நல்லா கொழுக்கு மொழுக்குன்னு இருக்கிறான். இவனை சாப்பிட்டா ருசியா இருக்கும். அப்புறம் அவனை அடிச்சு கொன்னு நிதானமா சாப்பிடுறா. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் அமைதியா வீட்டுக்கு போய் படுத்துக்கிறா. கொஞ்ச நாளைக்கு இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் கொஞ்ச நாளா பிரீத்தியோட நடவடிக்கை ஒன்னும் சரியாவே இல்ல. என்ன பிரச்சனை இவளுக்கு? நாள் பூராவும் தூங்கிக்கிட்டே இருக்கா. ஒழுங்கா நடந்துக்கிறதும் இல்ல, பேசுறதும் இல்ல. என்ன விஷயம்னு புரியலையே. அப்புறம் முகுல் பிரீத்திய கூப்பிட்டு, பிரீத்தி, என்னாச்சு? என் மேல கோவமா என்ன? வாய மூடிட்டும் வேலைய பாரு. எனக்கு தூக்கம் வருது. என்ன தூங்க விடு. இப்ப சரியான சமயம். நான் வெளிய போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வரேன். அப்புறம் அவ அமைதியா வீதிக்கு வந்து யாராவது வர்றாங்களான்னு பாக்குறா. முகுலுக்கு சரியாவே தூக்கம் வரல. எழுந்து பார்த்தா பிரீத்தி வீதியில போய்கிட்டு இருக்கா. ஓ, என்னது? பிரீத்தி வேஷத்துல இருக்கிறது சூனியக்காரியா? அப்படியா சங்கதி? அதனாலதான் இத்தனை நாளும் என்கிட்ட அந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டா போல இருக்கு. அப்போ அந்த சூனியக்காரி யாரையோ அடிச்சு சாப்பிட்டு அமைதியா வந்து படுத்துக்கிறா. அடுத்த நாள் அவன் பிரீத்திய கூப்பிட்டு அவகிட்ட அன்பா பேசுறான். பிரீத்தி, வா, நாம எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம். வேலைக்கு கூட நான் இன்னைக்கு லீவ் போட்டிருக்கேன். சரி சரி, வெளியே போனா நமக்கு சாப்பிடவும் ஏதாவது கிடைக்கும். அப்புறம் அவங்க 2 பேரும் டாக்ஸில ஏறி கிளம்புறாங்க. பாதி தூரத்துல சூனியக்காரி கேக்குறா, எங்க போறோம்? எப்ப போய் சேருவோம்? ஆச்சு, இன்னும் கொஞ்ச தூரம் தான். அப்புறம் முகுல் டாக்ஸி டிரைவருக்கு கண்ணை காமிக்கிறான். டாக்ஸி டிரைவர் ஒரு அரச மரத்துக்கிட்ட வண்டிய நிறுத்துறான். வெளியே வா. இறங்கு பிரீத்தி, இங்க இருந்து நாம நடந்துதான் போகணும். அவ வண்டிய விட்டு கீழே இறங்குறா. எப்படியாவது நாம பிரீத்திய காப்பாத்தி ஆகணும். இந்த சூனியக்காரிக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கணும். அவன் பிரீத்தி கிட்ட சொல்றான். பிரீத்தி, நீ இங்கேயே இரு, நான் இப்ப வந்துடுறேன். அவ கோவிச்சுக்கிட்டு திரும்பி நிக்கிறா. அப்ப முகுல் அரச மரத்துல கட்டி இருந்த ஒரு மந்திரிச்ச கயிறு எடுத்துக்கிட்டு சூனியக்காரி கிட்ட வரான். பிரீத்தி, நான் உனக்காக ஒன்னு கொண்டு வந்திருக்கேன். எங்க கைய நீட்டு பார்க்கலாம். இவனுக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இவன் சொல்ற மாதிரி கேக்கலனா இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிரும். கைய நீட்டிடுறேன். அவ கைய நீட்டின உடனே முகுல் அவளோட கையில மந்திரிச்ச கயிறை கட்டிடுறான். படுபாவி சூனியக்காரி, என் மனைவியையா நீ கொடுமைப்படுத்துற? உனக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கறேன். இப்ப நல்லா படு. சூனியக்காரி அவளோட சுயரூபத்தை காட்டுறா. இல்ல இல்ல, இது நல்லதுக்கு இல்ல. என்ன விட்டுருடா, என்ன போக விடு. இல்லனா உன் மனைவியும் பொழைக்க மாட்டா. நீ உன்னை பத்தி மட்டும் கவலைப்படு. என் மனைவிய நான் எப்படியும் காப்பாத்திடுவேன். உடனே பிரீத்தியோட உடம்ப விட்டு அந்த சூனியக்காரி வெளியே வந்துடுறா. வந்த உடனே அவளை காப்பாத்திக்கிறதுக்காக அரச மரத்துல தலகீழா தொங்குறா. நான் உன்னை கண்டிப்பா பழி வாங்குவேன். நான் சாகவே மாட்டேன், சாகவே மாட்டேன். முகுலும் பிரீத்தியும் பத்திரமா வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா அந்த சூனியக்காரி அந்த மரத்திலேயே காலகாலத்துக்கும் தலகீழா தொங்கிக்கிட்டு இருக்கா.